அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்தில வந்து ஒரு வீட்ல வந்து அம்மாவும், பொண்ணும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வாடகை வீடு அலாரம் அடிக்குது. அம்மா வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திச்சு அவங்க பொண்ண வந்து குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டும்போது வந்து சொல்றாங்க, இந்த மாரி ஸ்கூல்ல வந்து சாப்பாட்டுக்கு $42 கட்டாதனால வந்து என்ன சாப்பிட வேணாம்னு சொல்லி மிஸ் வந்து எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லிட்டாங்க. என்ன கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. உடனே அம்மாவுக்கு வந்து கடுப்பாகுது. நம்மள வந்து கிண்டலா பண்ணா, சரி ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. சரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வான்னு சொல்லிட்டு அவங்கள கிளப்பி வந்து வெளிய வந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது வந்து ஹவுஸ் ஓனர் வந்து கத்துறாங்க. இது மாரி "நீ இன்னும் வாடகை தரல. வாடகை இன்னைக்கு சாயங்காலம் கூட வாடகை தரல. உன் சாமான்லாம் வந்து வெளிய தூக்கி போட்டுருவேன்" அப்படின்னாங்க. "நீ கவலைப்படாத இன்னைக்கு சம்பளம் நாளைக்கு எனக்கு வந்து சம்பளம் வந்துரும். நான் கண்டிப்பா வந்து உனக்கு வாடகை குடுத்துருவேன்" அப்படின்னு வந்துட்டாங்க. அப்ப அங்க வந்து வீல் சேர்ல வந்து ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் சில்லற காச வந்து அவங்க வந்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு அங்கருந்து கிளம்பி கார ஓட்டிட்டு வந்து கிளம்பி வந்து போறாங்க. கிளம்பி விட்டுட்டு ஸ்கூல்ல வந்து பொண்ண விட்டுட்டு, அ "நீ கவலைப்படாத இன்னைக்கு சம்பளம் வந்துரும். சம்பளம் வந்தோனே வந்து உன்னோட சாப்பாடு காச வந்து நான் கட்டிடுறேன்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்து போறாங்க. ஆஃபீஸ்ல என்னன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாரி இருக்கும். அங்க பொருள் எடுத்துட்டு வரவங்களுக்கு வந்து பில்லு போட்டு குடுக்குற வேலை இவங்களுக்கு. அங்க போனோனே வந்து மேனேஜர் வந்து திட்டுறாரு. "ஏன் லேட்டா வர?" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பில்லு போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து வருது. இது மாரி வந்து "உங்க ஸ்கூல்ல வந்து உங்க பொண்ணு வந்து உடம்பு சரியில்ல வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ மேனேஜர் வந்து பேசிட்டு இருக்காரு. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொன்னேன். "இது மாரி ஸ்கூல்ல வந்து என் பொண்ணுக்கு வந்து சாப்பாடு காசு கட்டணும். அதனால தான் பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு வந்து சொன்னான். "சரி, சரி வா வந்து பாரு" அப்படின்னா. "சார் நான் ஒரே ஒரு தடவ நான் ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்றாங்க. சரி 1/2 மணி நேரம் பர்மிஷன் தரேன் போயிட்டு வந்துரு அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதித்தாப்புல தான் வந்து இவங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து ஒரு பேங்க்ல இருக்கு. அந்த பேங்க்ல போய் காசு எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து போறாங்க. அப்ப என்னன்னா வந்து, அங்க உள்ள மேனேஜர் வந்து இது மாரி வந்து காசு எல்லாம் எடுக்க முடியாது. நீங்க லைன்ல வாங்க. லைன்ல வந்தா தான் காசு தர முடியும் அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு ஸ்கூலுக்கு வேற போக டைம் ஆகுதா, இவங்க வந்து பேங்க்க விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க காசு தர சொல்லி. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போகும்போது வந்து மழை வந்து ஜோருன்னு பெஞ்சுட்ருக்கு. ஜோருன்னு பெஞ்சுட்டு இருக்கும்போது வந்து ஸ்கூலுக்கு வந்து போறாங்க. ஸ்கூலுக்கு போனோனே என்ன ஆகுதுன்னா, இவங்க பொண்ணுக்கு வந்து சரியா சோப்பாடு போடுறதில்ல. பட்னியா வந்து தினமும் வந்து கூட்டியாந்து வந்து விடுறாங்கன்னு சொல்லி ஸ்கூல்ல உள்ளவங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி, அந்த பொண்ண வந்து ஆசிரமத்துக்கு வந்து கொண்டுட்டு போக வச்சுடுறாங்க. "இல்ல நீங்க இப்படி பண்ணக்கூடாது. நான் என் பொண்ணுகிட்ட தான் வேணா கேட்டு பாருங்க. நான் தினமும் சாப்பாடு தான் போட்டு வரேன். அவங்கள நான் நல்லா தான் பார்த்துட்டுருக்கேன். அவளுக்கு உடம்பெல்லாம் சரியாது. நான் அவள நல்லா தான் பார்த்துட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவோ சொல்லியும், அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்க அங்கேருந்து கோவமா வந்து கிளம்பி வந்து வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து, இவங்க வந்து சும்மா தான் போயிட்டுருப்பாங்க. இவங்க மேல வந்து ஒரு கார் வந்து இடிச்சிடும். அந்த காருக்காரன் இடிச்சிட்டு வந்து இவங்க மேல வந்து பழிய வந்து போட்டுருவான். பழிய போட்டு வந்து இது மாரி வந்து இவங்க தான் வந்து வேணும்னே வந்து இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு, இவங்க மேல வந்து ஃபைன வந்து கட்ட வச்சுருவாங்க. நெறையா ஃபைன வந்து போட்டு வச்சுருவாங்க. போட்டோனே இவங்க அங்கேருந்து சத்தம் போடாம வந்து திரும்ப அங்கேருந்து கிளம்பி வந்து திரும்ப அ அங்க வந்து வருவாங்க. வேலைக்கு வந்தோனே வந்து மேனேஜரை வந்து இவங்க வந்துட்டு, "நீ எங்க போன? 1/2 மணி நேரத்தில வரேன்னு 2 மணி நேரம் கழிச்சு வர. உன்ன வந்து எதிர்த்தாப்புல பேங்க்லலாம் பார்த்தேன்னு வந்து சொல்றாங்க. நீ ஸ்கூலுக்கு போறேன்னு தானே சொன்ன? பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு?" சொல்லிட்டு மேனேஜர் வந்து இவங்கள வந்து கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டு, "நீ இனிமே இங்க வேலைக்கு வேணாம் கிளம்பி போ" அப்படின்னா. "சரி சார் நான் கிளம்பி போறேன். எனக்கு பேமெண்ட் டேட்ல என்னோட செக் டேபிள்ல தானே இருக்கு. அத குடுங்க" அப்படின்றாங்க. "உன்ன தான் வேலைய விட்டு தூக்கிச்சாச்சே! நம்ம கம்பெனி ரூல் தெரியாதா? வேலைய விட்டு தூக்கிட்டா இமெயில் மூலமா தான் வந்து உனக்கு வந்து செக் காசு வந்து வரும்" அப்படின்னா. "சார் செக்க குடுங்க சார்" அப்படின்னா. "ஒழுங்கா வேலைய விட்டு போயிரு" அப்படின்னு சொல்லி அவர திட்டி வந்து வேலைய விட்டு அனுப்பிச்சுடுறாங்க. அனுப்பிச்சோனே வந்து அங்க கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க இதோட இது முதலாளி அம்மா வந்து இவங்களோட சாமான்லாம் வந்து கொட்டுற மழையில வந்து தூக்கி போட்டாங்க. அது சாமான் மட்டும் இல்லாம இவங்க குழந்தையோட விளையாட்டு சாமான், மருந்து, அப்புறம் இவங்களோட பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து எடுத்துட்டு எடுத்துட்டு இவங்க கார்ல வந்து திரும்ப வந்து இவங்க கம்பெனி மேனேஜர்ட்ட வந்து பார்க்க போறாங்க. போய் வந்து, "சார் இது மாரி வந்து என் பொண்ணுக்கு வந்து சாப்பாடு காசு $42 கட்டணும். என் வீட்டு வாடகை கட்டணும். இது மாரி என் பொண்ணுக்கு மருந்து செலவுலாம் இருக்கு. கொஞ்சம் காசு குடுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. மேனேஜர் ரூம்ல தனியா உட்காந்து. அப்ப என்ன பண்ணாருன்னா, கொள்ளைக்காரங்க 2 பேர் வந்து துப்பாக்கி முனையில வந்து மேனேஜர வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி காசு குடு" அப்படின்னு வந்து மேனேஜர்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. மேனேஜர் வந்து லாக்கர ஓப்பன் பண்ணி காசெல்லாம் வந்து நெறையா எடுத்து வச்சுர்றாரு. அப்ப நம்ம வேலை செய்ற அம்மாவோட அந்த செக்கும் வந்து அங்க டேபிள்ல தான் இருக்கு. அவங்க வந்து அந்த அம்மாவையும் வந்து மிரட்டி வந்து காசு கேட்குறாங்க. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா வந்து துப்பாக்கிய வந்து அடிச்சு வந்து புடுங்கி கொண்டு வந்த கொள்ளைக்காரன வந்து ஒருத்தன வந்து சுட்டுறாங்க. சுட்டோனே வந்து "நீயும் இவங்க கூட கூட்டு சேர்ந்தவயா?" அப்படின்னு சொல்லி "நில்லு போலீஸ கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ வந்து கூப்பிடுறாரு. போலீஸ் கூப்பிட்டு வந்து இது மாரி என் கம்பெனில வேலை செஞ்ச ஒருத்தங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து மேனேஜர வந்து இவங்க வந்து சுட்டுர்றாங்க. சுட்டுட்டு வந்து அங்க உள்ள காசெல்லாம் விட்டுட்டு இவங்களோட செக்க மட்டும் எடுத்துட்டு
கிளம்பி அங்கேருந்து வந்துடுறாங்க. கிளம்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க கடைக்கு எதுத்தாப்புலயே பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க்ல போய் வந்து அந்த செக்க வந்து குடுத்து அதுக்காண்டி காச வந்து கேட்குறாங்க. இப்ப வந்து மேனேஜர வந்து கொன்னது வந்து போலீஸ்காரங்கலாம் தெரிஞ்சு, யார் கொன்னிருப்பாங்கன்னு கேட்டா, இங்க வேலை செய்ற பொண்ணு தான் வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. உடனே வந்து சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ண பத்தி சுத்தி முத்தி விசாரிப்பாங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இப்ப 2 போலீஸ் ஆஃபீசர் இருக்காங்க. அவங்க விசாரிக்கும்போது, இந்த பொண்ணு காலைலருந்து நடந்த இன்சிடென்ட் தான் வந்து அவள இப்படி பண்ண வச்சிருக்குன்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சுர்றாங்க. அப்புறம் வந்து இவங்க பேங்க்குக்கு வந்து போறாங்க. இந்த செக்க காட்டி வந்து இவங்க வந்து காசு குடுங்க அப்படின்னு சொல்லி கவுண்டர்ல வந்து கேட்குறாங்க. சரி உங்களோட ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னு, என் ஐடி கார்டு எங்க மிஸ் ஆயிடுச்சு குடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்ப என்னன்னா வந்து இவங்க கையில வந்து அந்த கொள்ளைக்காரன் கொண்டு வந்த துப்பாக்கி வந்து கூடவே வந்து வச்சிருக்காங்க. உடனே அந்த துப்பாக்கி எடுத்து அந்த கவுண்டர காட்டுனோனே வந்து அவங்க வந்து பயந்து போயிடுறாங்க. உடனே பேங்கோட பணத்த தான் வந்து கொள்ளையடிக்க வச்சுறான்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து திருடன் திருடன் பேங்க கொள்ளையடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து போயிடுது. உடனே வந்து அந்த கேஷியர் அம்மா பயந்து வந்து அந்த அவங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் வந்து தூக்கி வந்து வைக்கிறாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, "என் செக்ல எவ்வளோ காசு இருக்கோ அத மட்டும் குடுங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்காட்டி வந்து இந்த பேங்க சுத்தி வந்து போலீஸ்காரங்க எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிருவாங்க. இந்த விஷயம் அந்த என்கொயரி பண்ண அந்த 2 போலீஸ்காரங்களுக்கும் தெரியாது. அவங்களும் வந்து பேங்க்குக்கு வந்து வந்துட்டாங்க. அதுக்காட்டியும் பார்த்தா எக்கச்சக்க போலீஸ்காரங்க வந்து வந்துரும். டிவிலலாம் வந்து இந்த விஷயம் வந்து நியூஸ்லாம் வந்து வந்துரும். நான் பேங்க்கையே கொள்ளையடிக்கவில்லை. இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த அம்மாவுக்கு வேற கடுப்பாயிரும். சுத்தி இருக்கவங்கலாம் இவங்க கையில துப்பாக்கி இருக்கவங்க பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இந்த என்கொயரி பண்ண ஒரு போலீஸ்காரம்மா வந்து இந்த அம்மாட்ட வந்து பேசணும்னு சொல்லிடுவாங்க. இந்த பாருங்க பயப்படாதீங்க. நான் உங்ககிட்ட பொறுமையா வந்து பேசுறேன். நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. அப்படியே என்ன இருக்கோ அந்த துப்பாக்கிலாம் விட்டுட்டு நீங்க வந்து வெளிய வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு என்னன்னா வந்து காலைல ஒரு டிராஃபிக் இடத்துல வந்து ஒருத்தன் வந்து மொரண்டு பண்ணானா, அவனும் ஒரு போலீஸ்காரன் தான். அவன் வந்து வெளிய வந்தா என்ன சுட்டுருவேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் அவன வந்து முதல்ல அந்த இடத்த விட்டு போ சொல்லுங்க. நான் வெளிய வரேன் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்றாங்க. இப்போ பேங்க்ல வேலை செய்ற ஒரு அம்மா வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வந்து லைவா வந்து எடுத்து போட ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் வந்து இவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி காலையில வந்து அத வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து வீடியோ வந்து வைரலா வந்து ஆயிரும். முன்ன வந்து பப்ளிக்கோட சப்போர்ட் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து அதிகமாயிரும். எல்லாரும் வந்து பேங்க சுத்தி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இவங்க குழந்தையோட ஒரு விளையாட்டு பொருள் வந்து இவங்க பேக்லயே வந்து இருக்கும். அது எப்ப பார்த்தா கீ 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 கீன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ அப்படியே சத்தம் போட்டுட்டே இருக்கும். அதுதான் பாம்பு தான் நெனச்சு வந்து அங்க உள்ளவங்கலாம் பயந்துருவாங்க. உடனே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள பார்த்து வந்து பயந்தே வந்து பாதி பேர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய ஓடி வந்துருவாங்க. இவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வந்து வெளிய போயிருவாங்க. கடைசியா அந்த பேங்க் மேனேஜரும் இவங்களும் மட்டும் வந்து உள்ள இருப்பாங்க. பேங்க் மேனேஜர வந்து அந்த போலீஸ்கார அம்மா வந்து வெளிய கூப்பிடுவாங்க வாங்கன்ட்டு. "இல்ல பரவால்ல நான் உள்ளே இருக்கேன்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிலது தான் அவங்க அழுதுகிட்டே வந்து, "நான் ஒண்ணுமே பண்ணல. ஏன் என்ன சுத்தி இவ்வளோ போலீஸ் வந்திருக்காங்க?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னோனே, இந்த சமயத்துல வந்து அந்த பேங்க்குக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த ஃபோன் வந்து வரும். ஃபோன் யார் பண்ணியிருப்பான்னா, இவங்களோட அம்மா வந்து பண்ணியிருப்பாங்க. என்னன்னா வந்து, "அம்மா நான் பேங்க் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி வந்திருக்காங்க. நான் பேங்க்கெல்லாம் கொலை பண்ணேன்" அப்படின்னுன்றாங்க. இது மாரி வந்து பொண்ணுக்கு வந்து சாப்பாட்டுக்கு $42 கட்டணும். அதுக்காண்டி தான் வந்து இவங்க என்ன தேவைக்கு அதிகமா வந்து காசு குடுத்து நான் பேங்க் கொள்ளையடிக்க வந்துட்டேன்னு வந்து என்ன சொல்றாங்க. "அம்மா உன் பொண்ணு வந்து நேத்தே வந்து ஐசியூல இருந்து இறந்துட்டாங்க" அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்றாங்க. அப்பதான் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து தெரிய வருது. என் பொண்ணு நேத்தே இறந்துட்டாங்க. நான் வந்து சும்மா வந்து டொரமால வந்து இது மாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து தெரிய வருது. அப்பதான் வந்து அவங்க வந்து ரியலைஸ் ஆகுறாங்க. என் பொண்ணு இல்லன்னு வந்து சொல்லிட்டு, உடனே வந்து அவன் உட்காந்து வந்து அழ ஆரம்பிச்சுருவான். அப்ப வந்து பேங்க் மேனேஜர் தான் வந்து அவன் சமாதானப்படுத்தி, "ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பத்திரமா வந்து வெளிய கைய தூக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கைய தூக்கிட்டு வந்து வெளிய வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து சரணடைய வைப்பாங்க. ரொம்ப நல்ல படம். போய் பாருங்க. நன்றி.